நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒருவேளை அவங்க 2 பேருக்கும் நடுவுல மறுபடியும் சண்டை வந்திருந்தா அப்போ மாலதி முகத்துல கோபம்தான் இருந்திருக்கும். ஆனா அவ ரொம்ப சாந்தமா தான் இருக்கான்னு எனக்கு தோணுதுமா. ஒருவேளை இப்படி இருக்குமோ? டாக்டர் வேதனை பண்ற மாதிரி ஏதாவது சொல்லி இருந்தா? நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒருவேளை அந்த மாதிரி இருந்தா மாலதி நம்ம கிட்ட சொல்லி இருப்பாளே. ஒரு நிமிஷம், டாக்டருக்கு ஃபோன் பண்ணி பாக்குறேன். டாக்டருக்கு எதுக்கு ஃபோன் பண்றீங்க பாட்டி? ஒருவேளை நீங்க 2 பேரும் எங்ககிட்ட எதுவும் சொல்லலைன்னா நாங்க டாக்டருக்கு தானே ஃபோன் பண்ணணும். அப்படி என்ன விஷயம் அது? ஏன் 2 பேரும் எங்ககிட்ட மறைச்சிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. சந்தோஷமும் துக்கமும் அது எல்லாத்தையும் சேர்ந்து தானே பகிர்ந்துக்கணும். ஆக்சுவலி ஹாஸ்பிட்டலில் டாக்டர் பாலாஜி நாங்கள் மீட் பண்ணோம். அவர் என்ன சொன்னார்னா, என் பிரெக்னன்சியில் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்காம் பாட்டி. கேன்சரோட சைடு எஃபெக்ட்ஸ் என்ன இருக்கோ அதெல்லாம் இன்னும் முழுமையா போலையாம். அதோட பாதிப்பு என் குழந்தைக்கு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. குழந்தை அப்நார்மலா பிறக்குமா? டாக்டர் இவ்வளவு பெரிய விஷயம் சொல்லி இருக்காரு, ஆனா நீ ஒண்ணு இல்லைன்னு பாட்டி. டாக்டர் சொன்ன விஷயங்கள் எதுவும் இப்போன உண்மையா நடந்துடலையே. அவர் ஒண்ணு கடவுள் இல்லல. அது மட்டும் இல்லாம அவர் என்ன அபார்ஷன் பண்ணிக்க சொல்லி அட்வைஸ் பண்ணாரு. அதுக்கு நான் ஒத்துக்குமா? ஆனா அவருக்கு என்ன தெரியும், கடவுள் எப்பவுமே என்ன வாழ்க்கையில கைவிட மாட்டாருன்னு. அப்புறம் நிச்சயம் இப்பவும் என்ன விட்டுற மாட்டாரு. என்ன நடந்தாலும் எப்படி நடந்தாலும் நான் கண்டிப்பா என் குழந்தைய அவாய்ட் பண்ண மாட்டேன். இது என் ஒருத்தியோட முடிவு மட்டும் இல்ல, எங்க 2 பேரோட முடிவு. ஆமாடி, உங்க 2 பேர் முடிவை கேட்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. விஸ்வா, மாலதியோட வாழ்க்கையை உன் கையில நான் ஒப்படைச்சத நீ நிரூபிச்சு காட்டிட்ட. என்னுடைய முடிவு சரிதான். நீ ஒரு அறிவாளி, அப்புறம் நல்ல ஒரு கணவன். என் மாலதிக்கு இந்த ஜென்மத்துல இல்ல, எந்த ஜென்மத்திலயும் இப்படி கிடைக்காது. நான் கேட்கறதெல்லாம் என்னைக்கு நீ அவ கூட இருக்கணும். ஆனா இன்னொரு விஷயம், இந்த விஷயத்தை நீ உன் மாமியார் வீட்டுல சொல்லிட்டியா? வித்யா, வித்யா, நான் மில்க் ஷேக் பண்ணிருக்கேன், ஸ்பெஷலா உனக்காகவே. நீங்க என்ன எவ்வளவு பத்திரமா பாத்துக்கிறீங்க. ஆனா வித்யா, இன்னும் 2-3 நாளைக்கு என்னால உன்னை கவனிச்சுக்க முடியாது. நான் வினய் கூட ஒரு சின்ன ஹாலிடே டூர் போகலான்னு இருக்கேன். எனக்கு அங்கெல்லாம் போகணும்னு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனா வினய் ரொம்ப அடம் பிடிக்கிறாரு. என்னாச்சு வித்யா? நீ பயப்படாத. நானும் வினய் இங்க இல்லாததால உனக்கு ஏதாவது பிரச்சனை வரும், நீ கவலைப்படாத. பெரியமாவும் அத்தையும் இருக்காங்கல்ல உன்னை பாத்துக்கிறதுக்காக. அதெல்லாம் சரிதான். ஆனா நீங்க எப்ப போறீங்க? இன்னைக்கு ராத்திரி. இன்னைக்கு ராத்திரியா? அது என்னன்னா வினய் மாலதி போன் பண்றா. நான் அவகிட்ட நாங்க போறது பத்தி எதுவுமே சொல்லல. நான் இப்ப அவகிட்ட சொல்லிடுறேன். சோ நீ எந்த டென்ஷன் ஆகாம சந்தோஷமா வந்துடுறேன். எனக்கு தெரியும் வினேசா,
நீங்க என்னோடதான் இந்த டூருக்கு போறீங்கன்னு. மாலதி, அக்கா அக்கா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். முதல்ல நான் உன்கிட்ட ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயத்த சொல்ல போறேன். நானும் வினயும் மறுபடியும் ஒரு சின்ன ஹனிமூன் போறோம். சேம் பிளேஸ், கோவா. அப்படியா? ஆமா, இன்னைக்கு ராத்திரியே கிளம்புறோம். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் இன்னும் பேக்கிங்கே ஆரம்பிக்கல. உன் மாமா இருக்காரே, இப்பதான் பிளான் போட்டாரு. அவர்தான் எல்லாத்தையும் சடனா பிளான் பண்ணுவாரு. ஹாவுக்கா, இது உண்மையிலேயே சூப்பர் நியூஸ் தான். செகண்ட் ஹனிமூனுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அக்கா, நல்லபடியா போயிட்டு வாங்க. ஒருவேளை நான் மட்டும் இப்போ உன் பக்கத்துல இருந்திருந்தா உன்னை ரொம்ப இறுக்கமா ஹக் பண்ணிருப்பேன்க்கா. என்னாச்சு மாலதி? உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? இல்லக்கா, எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? மாலதி, நீ என்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னல, சொல்ல. என்ன விஷயம் அது? அது அக்கா, நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா, really miss you அக்கா. உன்னோட ஞாபகம் அடிக்கடி வருது. நீ தான் எனக்கு ரொம்ப ஞாபகத்துல வர மாலதி. ஆனா நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் கோவால இருந்து திரும்பி வரதுக்குள்ள நீயும் எங்க சண்டிகருக்கு வந்துருவ. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் உட்காந்து விடிய பேசலாம். நம்ம குழந்தைங்களுக்காக ஏதாவது பண்ணலாம், சரியா? அப்புறம் உனக்கு தெரியுமா, நான் கோவால நிறைய ஷாப்பிங்லாம் பண்ண போறேன். உனக்காக, எனக்காக, விஷ்வாக்காக, வினய்க்காக, அப்புறம் எல்லாருக்காகவும், குறிப்பா நம்ம குழந்தைங்களுக்காக. அக்கா, நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். ஹாப்பி ஜர்னிக்கா. நல்லபடியா போயிட்டு வா. பாய். அத வித்யாவோட எல்லா டயட் சார்ட்டும் நான் உங்க ரூம்ல வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் எல்லா மாத்திரைகளும். ஜீவிதா, நீ நல்லபடியா போயிட்டு வாமா. எதுக்கும் டென்ஷன் ஆகாத. நான் இருக்கேன்ல, என் மேல கொஞ்சமாவது நம்பிக்கை வை. உங்களை நம்பி தானே நான் கிளம்புறேன். அப்ப நிம்மதியா போயிட்டு வா. எதுக்கும் டென்ஷன் ஆகாத. போலாமா? ஃப்ளைட் டைம் ஆயிடுச்சு, போலாம். ஆனா வினய், வித்யா எங்க காணோம்? அவ எங்க இருக்கான்னு தெரியல. அவ காலையில இருந்து அவளோட ரூமை விட்டு வெளியில வரவே இல்லை ஜீவிதா. கடவுளே, கடைசி நேரத்துல வித்யா ஏதாவது நாடகம் ஆடாம இருந்தா சரி. இங்க பார். வித்யா, இவ்வளவு நேரம் நீ எங்க இருந்த? உங்களுக்காகவும் அப்புறம் வினய் சாருக்காகவும் இந்த கிஃப்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். Thank you so much, Vidya. Thank you, Vidya. சரி, சீக்கிரம் கிளம்புங்க. ஃப்ளைட் மிஸ் ஆயிட போகுது. சரிங்க அத்தை, கிளம்பு. அத்தை பெரியமா, நாங்க கோவா போய் சேர்ந்த உடனே உங்களுக்கு கால் பண்றோம். நீங்க எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. இங்க எதை பத்தியும் கவலைப்படாத. ஓகே? சரிம்மா. நல்லா இருப்பா. ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. பத்திரமா போயிட்டு வரணும். கிளம்பு. உன்னை பத்திரமா பாத்துக்கோ வித்யா. குழந்தையும் நல்லா பாத்துக்கோ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கடவுளே, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என் குழந்தை உருவான போது நான் வேணான்னு நினைச்சேன். ஏன்னா ஒரு குழந்தையோட வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா மாலதி, எப்ப மாலதிக்கு குழந்தை பத்தி தெரிய ஆரம்பிச்சது, அப்பையிலிருந்து அந்த குழந்தை தான் எல்லாமே.
ப்ளீஸ் கடவுளே, நீங்க என்ன தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை எனக்கு கொடுங்க. நான் செஞ்ச தப்புக்காக என் குழந்தையை தண்டிச்சிடாதீங்க ப்ளீஸ். எனக்கு நம்பிக்கை கொடுத்த நீயே இப்ப நம்பிக்கை இல்லாம இருக்கியே. இல்ல, நீ எப்போ என் மனசு உடையாம பாத்துக்கிட்டியோ அதே மாதிரி நானும் உன்னை பாத்துக்குவேன் விஸ்வா. இந்த நேரத்துல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்மளுக்காக இல்லைனாலும் நம்மளோட குழந்தைக்காக. அப்புறம் விஸ்வா, நாம என்னோட டெஸ்டை எடுக்காத வரைக்கும், அப்புறம் குழந்தைய பத்தின எக்ஸைட்மெண்ட் தெரியாத வரைக்கும் நம்ம 2 பேரும் இங்க ரிஷிகேஷ்லயே இருக்கலாம். அப்புறம் இந்த விஷயத்த நம்ம யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். முக்கியமா சண்டிகர்ல யாருக்கும் தெரிய வேண்டாம். ஆனா மாலதி, நம்ம இந்த விஷயத்தை வீட்டுல இருக்கவங்களுக்கு சொல்லணும். இங்க பாரு விஸ்வா, எந்த விஷயம் கஷ்டத்தை கொடுக்குதோ அதை நம்ம யாருக்கும் சொல்ல வேண்டாம். அதாவது நான் இந்த விஷயத்த நிரந்தரமா சொல்ல வேண்டாம்னு சொல்லல, ஆனா கொஞ்ச நாளைக்கு சொல்லாம இருக்கலாம். யாருக்கு தெரியும், நாளைக்கு ஏதாவது அதிசயம் நடக்கலாம் இல்லையா? அப்புறம் நான் இந்த விஷயத்த பாட்டு கிட்ட சொல்லிட்டேன். அவங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்க. அட்லீஸ்ட் அன்னைக்காவது சொல்லலாமே. நான் இத சொல்றதுக்காக தான் அக்காவுக்கு ஃபோன் பண்ணேன். ஆனா அவ மாமா கூட செகண்ட் ஹனிமூன் போறா. இந்த மாதிரி நேரத்துல எனக்கு இத சொல்றது சரின்னு படல. ஆனா நீ கவலைப்படாத விஸ்வா, நமக்கு கடவுள் துணையா இருப்பாங்க. இந்த மாதிரி அவங்களும் அம்மா தானே. அப்புறம் ஒரு அம்மாவோட வலி என்னன்னு அவங்க நிச்சயம் புரிஞ்சுப்பாங்க. அம்மா தாயே, எனக்கு கேன்சர் வந்த சிச்சுவேஷன்ல கூட நான் உங்ககிட்ட எதுவும் வேண்டிக்கல. ஆனா இன்னைக்கு வேண்டிக்கிறேன். ப்ளீஸ் என்னோட குழந்தைக்கு எந்த குறையும் கொடுத்துடாதீங்க. அது என்னைக்கும் நல்லா இருக்கணும் தாயே. எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை காப்பாத்துங்க. எனக்கு நீங்க எவ்வளவு துக்கத்தை கொடுத்தாலும் நான் அதை சிரிச்சுக்கிட்டே சகிச்சுக்குவேன். ஆனா என் குழந்தைய துக்கத்தோட நிழல கூட பட விட்டுறாதீங்க. நான் சொன்ன இந்த விஷயத்த நீங்க கண்டிப்பா செய்யணும். அட, வினய் சார் தான் வீட்டுல இல்லையே. அப்புறம் இதுக்காக ஒரு ரூம்ல லைட்ஸ் எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்க. சரி, ஆஃப் பண்ணிடலாம். வினய் சார் அவர் லேப்டாப்பை மறந்து திறந்து வச்சுட்டு போயிட்டாரு போல இருக்க. நான் மூடி வச்சிடுறேன்.
பார்ட்டியோட பிக்சர்ஸ் ஆச்சே. ஒருவேளை வினய் சார் எல்லாத்தையும் இதுல தான் சேவ் பண்ணி வைப்பாருன்னு நினைக்கிறேன். என்ன பண்றது? வித்யா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அதாவது வினய் சார் ஒரு லேப்டாப்பை மறந்து போய் ஓபன் பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு. அதனால அதை க்ளோஸ் பண்றதுக்கு வீட்ல நிறைய பேர் இருக்காங்க. நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். கேட்காம மத்தவங்க பொருள் எதையும் தொடக்கூடாது. சாரி, நான் தப்பு பண்ணிட்டேன். இனி எப்போ இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன். வினய் அவளை புரிய வச்சதுக்கு அப்புறமா இவளுக்கு ஒண்ணுமே புரியலையே. இவ என்ன நினைக்கிறேன்னு தெரியலையே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ, குட் மார்னிங் வித்யா. எப்படி இருக்க? குட் மார்னிங் ஜீவிதா மேடம். நீங்க நல்லபடியா போய் சேர்ந்துட்டீங்களா? வித்யா, ஆக்சுவலி நேத்து நைட்டே வந்து சேர்ந்துட்டோம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதனால தான் இப்ப நான் கால் பண்றேன். அப்புறம் நீ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டியா? இப்ப சாப்பிட தான் போயிட்டு இருக்கேன். அப்புறம் கூடவே ஜூஸ் சாப்பிடுறதுக்கு மறந்துடாத. சாப்பாட்டு விஷயத்துல கேர்லெஸ்ஸா இருக்காது. ஓகே. இந்த வினய் வந்துட்டாரு, அவர்கிட்டயும் பேசு. ஜீவிதா, நான் பேசி என்ன பண்ண போறேன்? நீயே பேசு. வினய், ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? பேசுங்க, ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறா. வித்யா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் வினய் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, நல்லா இருக்கேன். இவ என்ன பண்றா? வினய் இங்க இல்லனாலும் அவங்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்காளா? யாரோட போன் வித்யா? வினயோடதா? என்கிட்ட கொடு. ஹலோ வினய், எப்படி இருக்கப்பா? நல்லா இருக்கமா. ரொம்ப நல்ல விஷயம். அப்புறம் பாரு, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாத, சரியா? நீயும் ஜீவிதாவும் பத்திரமா இருங்க. அப்புறமா எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு வாங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. சரிங்கம்மா. சரி, நான் வச்சிடறேன். சரிப்பா, அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். ஓகே, பாய். ஓ சாரி, நீ வினய் கிட்ட பேசணும்னு நினைச்சல? பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முக்கியமான விஷயம் ஒன்றும் இல்லைல்ல. அப்படியே நாம அவங்கள, ஐ மீன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு தொல்லை கொடுக்கக்கூடாது. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். குட். இந்த அப்புறம் சுந்தர, நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வைக்க சொல்றேன், நீ வந்து சாப்பிடு. ஓகே? சரிங்க. குட் மார்னிங் பாட்டி. பாட்டி, நான் மாலதிக்காக சாக்லேட் ஷேக் பண்ணி தர போறேன். நான் பண்ணி தரேன் விஸ்வா. இல்ல பாட்டி, இன்னையிலேருந்து மாலதியோட எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன். சரி. பாத்து பாத்து. விஸ்வா, இதுல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? பால் தானே கொட்டிருச்சு. பாட்டி, நான் அதுக்காக கோவப்படல. எனக்கு ஏன் கோவம் வருதுன்னா, என்னால ஒரு சின்ன வேலையை கூட செய்ய முடியல. அப்புறம் மாலதி இவ்வளோ கஷ்டப்படுறப்ப
அவளுக்கு ஆறுதலா நான் எப்படி இருப்பேன்? விஸ்வா, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. அவளை நீ நல்லா தானே பாத்துக்கிற, நீ அவ கூட தானே இருக்கிற. இது ஒண்ணு பத்தாதா? இங்க பாருப்பா, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீ கவலைப்படாத. இந்த நிலைமையில மாலதி உன்னை பார்த்தா அவ சந்தோஷப்பட மாட்டா. இதே மாதிரி இருந்தா கவலைதான்ப்பா மிஞ்சும். போ, மனசை தளர விடாம தைரியமா இரு. சரியா? நீ போ, நான் கிளீன் பண்ணிக்கிறேன்.